இந்தியாவுல இப்ப இருக்கக்கூடிய மாடல் பிரச்சனையாக இருப்பதால் தான் நம்ம இன்னொரு மாடலுக்கு போறோம். அந்த மாடல் இடது மாடலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம போறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடல் என்ன மாடல்? முதலாளித்துவ மாடல். அது ஆனா நீங்க செய்தி ஊடகங்கள்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சைனாவை பத்தி சொல்லும் போது சோசியலிஸ்ட் சைனாம்பாங்க. கடந்த காலத்துல சோவியத் யூனியனை பத்தி சொல்லும் போது சோசியலிஸ்ட் ரஷ்யா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னைக்காவது அமெரிக்காவை ஏகாதிபத்திய அமெரிக்கான்னு நம்மளை தவிர வேற யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? இந்தியா ஜனநாயக நாடுன்னு தான் பேசுவாங்களே ஒழிய இந்தியா முதலாளித்துவ நாடு அப்படின்னு மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க, நம்ம தான் பேசுவோம். அப்ப அடிப்படையில் இதன் மூலமாக இந்த சமூகத்தில் என்ன கட்டமைக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் இயல்பானது, அதனால தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோஷலிசம் என்பது ஒரு மாதிரியானது. ஆகவேதான் சீனாவையும் வியட்நாமையும் கியூபாவையும் மற்ற சில நாடுகளையும் சொல்லும் போது அந்த கம்யூனிச சோஷலிச அப்படிங்கிற அடைமொழியை கொடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப மக்கள் மத்தியில என்ன வரும்? இதெல்லாம் இயல்பானது, இதெல்லாம் என்னமோ ஒரு பயங்கரமானது அப்படிங்கிற உணர்வு, அதாவது சாதாரணமானதிலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தான் முதலாளித்துவம் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் இன்றைக்கு ஊடகங்களும் பிரதானமான கருத்தியல் நீரோட்டங்களும் அந்த பேரை சொல்லாமல் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இந்த முதலாளித்துவ பாதையில இப்போது இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய பாதைங்கிறது நவீன தாராளமய பாதை அப்படிங்கிறத நம்முடைய கூட்டங்கள்ல எல்லா சமயங்கள்லையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நவீன தாராளமய பாதைனா என்ன அப்படின்னு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பொருளாதார பாதையை ஒன்றன் பின் ஒன்றாக வந்த இந்திய அரசாங்கங்கள் கடைபிடித்ததால் மக்களாகிய நமக்கு என்ன கிடைத்தது அல்லது எதை இழந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நவீன தாராளமய கொள்கை வந்த பிறகு கடந்த காலத்திலேயும் விலைவாசி உயர்வு இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் விலைவாசி என்பது செங்குத்தாக ஏறி இருக்கிறது. சில சமயம் 1-2 காய்கறி விலை இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம் வந்தா 1-2 காய் ரொம்ப அதிகமா விற்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காய்கறியை வாங்காம மீதி காய்கள் விலை மலிவாக இருக்கக்கூடிய காய்களை வாங்கி சமைச்சு சமாளிப்போம். ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மளிகை பொருட்களும் எல்லா காய்கறிகளும் விதிவிலக்கு இல்லாமல் உணவுப் பொருட்கள் எல்லாமே உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த நவீன தாராளமய பாதையை பின்பற்றுவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை கடைபிடிக்க கூடியவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனா அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டம் வரை ஜாப் லாஸ் குரோத்தும்பாங்க, வேலை வாய்ப்புகளை இழக்க வைக்கிற, வேலை வாய்ப்புகளை இழுத்து மூடுகிற வளர்ச்சி ஒரு பக்கம் வளருது. ஜிடிபி விவரம் எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி விவரம் எக்கச்சக்கமா போகும். ஆனா அந்த ஜிடிபி உயர்வதால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உயர்கிறது? நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிறதா? நம்முடைய கனவுகள் நனவாகிறதா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. அதனால நம்முடைய வேலை வாய்ப்புன்னு பார்த்தா ஒன்னு ஜாப் லாஸ் இல்லைன்னா ஜாப் லெஸ், இந்த மாதிரியான வளர்ச்சியாக இருக்கிறது. அதே போல பொதுத்துறை இன்னைக்கு பலருக்கும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பது பொதுத்துறை தான். ஆனா இந்த நவீன தாராளமய கொள்கையின் காரணமாக பொதுத்துறை எல்லாமே தனியார் மயமாகுது. இப்ப தனியார் மயமானா என்ன பிரச்சனைனா, முதல்ல வேலையில் இருப்பவர்கள் சரிபாதி வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள்ங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, தனியார் மயமானா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இடஒதுக்கீடு அமலுக்கு வராது. அப்ப நம்ம பேசுகிற சமூக நீதி மற்ற விஷயங்கள்லாம் தனியார் மயமாகும் போது அதுவும் சேர்ந்து அடிபடுகிறது. இன்னைக்கு சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னு பேசுறவங்க பலரும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்று கேட்பதற்கு தயாராக இல்லை. நாமும் வேறு சில கட்சிகளும் தான், தலித்திய இயக்கங்கள் தான் தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். மற்றவங்க எல்லாம் பொதுவான இடஒதுக்கீடுன்னு தான் பேசுவாங்க.
அப்ப இதுல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இடம் இருந்தா தானே ஒதுக்கீடு, வேலை இருந்தா தானே ஒதுக்கீடு. அப்ப கேட்கிறவங்க என்ன கேட்கணும்? இடஒதுக்கீடு வேணும். ஆனா அதற்கு தகுந்தாற் போல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். வேலை வாய்ப்புகளை குறைக்கிற இந்த பொருளாதார பாதை வேண்டாம். இதையெல்லாம் சேர்த்து சொன்னாதான் இடஒதுக்கீடுங்கிற கொள்கையை அவங்க வலுவாக முன்வைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பேருக்கு இடஒதுக்கீடு சமூக நீதின்னு பேசிட்டு அதுக்கு காரணமாக இருக்கிற நவீன தாராளமய கொள்கையை சரி என்று சொல்பவர்கள், அல்லது மாநிலத்தில் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதே பாதையை, பொருளாதார பாதையை பின்பற்றுபவர்கள், இவங்க சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றதுல என்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த நவீன தாராளமயம் வந்த பிறகு வேளாண் துறை, விவசாயம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இரண்டு பகுதியினரும் மிக மோசமாக பாதிப்பை சந்தித்து கொண்டு இருப்பதை நம்ம புதுக்கோட்டை மாதிரியான கிராமப்புற மாவட்டத்துல பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்மெல்லாம் முயற்சி பண்ணி தான் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம், தோழர்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றிய அரசு பட்ஜெட்ல அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாத காரணத்தினால் புதுக்கோட்டை உள்பட பல மாவட்டங்கள்ல என்ன ஆவலாதி வருது? எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது வேலை செய்தாலும் 4 மாசம் 5 மாசம் சம்பள பாக்கி என்பது வைக்கப்படுகிறது அப்படிங்கிற துயர குரல்கள் பல்வேறு இடங்கள்ல தமிழகம் உள்பட ஒலிப்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை ஆயிரக்கணக்கில் சம்பளம் கிடைக்குது, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா அது கழுத்து மேல தொங்குற கத்தியாதான் இருக்கு. எந்த நேரம் அதில் வேலை செய்பவர்கள் எப்போது வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள்? கொத்து கொத்தாக 100 கணக்கில் தான் அவங்க நிறுவனங்களிலிருந்து, வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அப்படியான ஒரு பிரச்சனையும் நமக்கு முன்னால இருக்கு. அதே போல தொழிலாளர் நலனுக்காக பல பல ஆண்டுகள் தொழிற்சங்க இயக்கம், கம்யூனிச இயக்கம் போராடி போராடி பெற்ற உரிமைகள், அதனால் வந்த சட்டங்கள், 29 சட்டங்கள் சுருக்கப்பட்டு வெட்டப்பட்டு 4 சட்ட தொகுப்பாக கடந்த காலத்தில் மோடி ஆட்சியில் மாறியது. நம்ம எல்லாமே அதை எதிர்த்தோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இனிமேல் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வெட்டப்பட்ட சுருக்கப்பட்ட சட்ட தொகுப்பு இதுதான் மாநிலங்களிலும் அமலுக்கு வர வேண்டும். இது மேண்டேட்டரி, இது கட்டாயமானது அப்படிங்கிறதையும் ஒன்றிய அரசு நமக்கு சொல்லி இருக்கு. ஆகவே பாடுபட்டு அங்குலம் அங்குலமாக போராடி நாம் பெற்ற தொழிலாளர் நலனுக்கான உரிமைகள் இன்றைக்கு நவீன பொருளாதார பாதையில் காவு கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல வசிப்பிடம் நமது உரிமை அப்படின்னு நாம உரக்க சொல்லுகிறோம். ஆனா பெருவாரியான இடங்கள்ல வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகல, அல்லது வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள். வசிப்பிடம், குடியிருப்பு என்பது மிகப்பெரிய நெருக்கடி. நீங்க நாளைக்கு வீட்டுமனை வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினா 10,000 பேர் வருவாங்க. பட்டா வேண்டும் என்று போராட்டம் நடத்தினால் 50,000 பேர் வருவார்கள். இன்றைக்கு நம்முடைய உழைக்கும் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை குடியிருப்பு என்பது. திருநெல்வேலியில இந்த தலைப்புல தான் குடியிருப்பு சம்பந்தமா பேச சொல்லி இருந்தாங்க. அப்ப நான் கூட யோசிச்சு பார்த்தேன், 40 நிமிஷத்துல குடியிருக்க கஷ்டம், வாடகை ஜாஸ்தி, வீடு கிடைக்கல, பட்டா கிடைக்கல அப்படின்னு மக்களுடைய துன்ப துயரங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தான் போராட்டம் நடத்துது அப்படிங்கிறத 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. இப்ப 40 நிமிஷம் என்ன பேசுவது? அப்ப வசிப்பிடம், குடியிருப்பு என்பது உரிமையா இல்லையா, அதை முதல்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற முறையில விஷயங்களை சேகரித்த போது 1800களிலேயே ஏங்கல்ஸ் அவர்கள் இங்கிலாந்துல தொழிலாளி வர்க்கத்தினுடைய நிலைமை குறித்து ஆய்வு செய்து ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறார். அதுல அவர் நிறைய பேசுறது என்னன்னா, அது தொழில் புரட்சி காலம். அதனால கிராமங்கள்ல இருந்து நிறைய குடும்பங்கள் நகர்ப்புறத்துக்கு ஃபேக்டரியில வேலை செய்வதற்காக வருகிறார்கள். வர்றவங்களாம் இங்கதானே குடியிருக்கணும். ஆனா வசிப்பிடம்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. காத்து வசதி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது. ஒரு அறை இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பெரிய குடும்பம் வசிக்கும், அல்லது ஒரு சின்ன வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பகிர்ந்து கொண்டு வசிக்கும். இத பத்தி எல்லாம் நிறைய சொல்றாரு.
ஏங்கல்ஸ் கடைசியில ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொழிலாளி 2 விதங்களில் சுரண்டப்படுகிறார். ஒண்ணு ஃபேக்டரியில முதலாளியால் சுரண்டப்படுகிறார். அடுத்தது குடியிருக்கிற இடத்துல அந்த வீட்டு உரிமையாளரால் அதீதமான வாடகை வசூலிக்கப்பட்டு அங்கும் சுரண்டப்படுகிறார். இருவிதமான சுரண்டலுக்கு முதலாளித்துவ சமூகத்துல தொழிலாளி குடும்பங்கள் உட்படுகின்றன அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாரு. கடைசியா அருமையா என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவ சமூகத்தில் வீடு என்பது ஒரு சரக்கு. அதனாலதான் அந்த அதுல ரியல் எஸ்டேட் வருது, அதுல முதலீடு போடுறாங்க. அமெரிக்காவில் 2006-7 மிகப்பெரிய நிதிசார் நெருக்கடி, அதுதான் பின்னால உலக பொருளாதார நெருக்கடியாக மாறியது. அது தொடங்கின இடம்ங்கிறது வீட்டுக்காக கொடுத்த கடன்கள் திரும்ப வரவில்லை அப்படிங்கிறது தான் அங்க பிரச்சனை. அதனால வசிப்பிடம் என்பது தொழிலாளிகளுடைய, ஏழைகளுடைய, உழைக்கும் மக்களுடைய உரிமை அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கிறார்கள். ஆனா முதலாளித்துவ சமூக அமைப்புல அது இன்னும் சிக்கலுக்குள்ளானதாக இருக்கிறது. இதுவும் முதலாளித்துவ அமைப்பினுடைய மிக மோசமான ஒரு பாதிப்பு இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல தோழர் முத்துநிலவன் சாதியம் குறித்து பேசினார். சாதிகள் ஒழிக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு, அது நம்முடைய கனவு, கம்யூனிஸ்டுகளுடைய கனவு, அது நனவாக வேண்டும் அப்படின்னு பேசினார். இந்த சாதியை பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவ சமூக அமைப்பு உருவாக்கியது இல்லை, அப்படி நம்ம பழி போடல. முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு முன்னால் இருந்தே சாதிய அமைப்பு இருக்கு. ஆனா முதலாளித்துவ சமூகம் கடந்த கால அழுக்குகளை, மிச்ச சொச்சங்களை எல்லாம் சுத்தம் செய்கிற வர்க்கம் அப்படின்னு நம்ம பார்த்தா, இங்க என்ன பண்ணாங்க, பெண்ணடிமைத்தனத்தையும் அவங்க ஒழிக்கல, சாதிய பாகுபாடுகளையும் ஒழிக்கல, ரெண்டையும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இரண்டும் இருந்தால் தலித் தொழிலாளிகளை குறைவான மலிவான சம்பளம் கொடுத்து வேலை வாங்கலாம், பெண் தொழிலாளிகளுக்கு குறைவான சம்பளம் கொடுத்து வேலை வாங்கலாம், சுரண்டலை அதிகரிக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலாம் என்று முதலாளித்துவத்தினுடைய லாப நோக்கத்தில் அவர்கள் இந்த பாகுபாடுகளை, சமூக ஒடுக்குமுறையை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். வெவ்வேறு வடிவங்களில் அதை பயன்படுத்துகிறார்கள். எனவே முதலாளித்துவ சமூக அமைப்புல சாதியமும் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையும் தொடர்கிறது. இதுவும் இந்த சமூகத்தினுடைய மிக மோசமான ஒரு பாதிப்பாக பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அதனுடைய சித்தாந்தத்தின் காரணமாக சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல மாற்றுத்திறனாளிகள், திருநம்பி, திருநங்கையர், வெறுப்பு அரசியல் பரவுவதால் பல்வேறு இடங்கள்ல மக்கள் மத்தியில மதத்தின் பேரால் பிளவுபடுத்தப்படுவது, பிரிவினை வருவது, இது எல்லாமே முதலாளித்துவ சமூக அமைப்பினுடைய விளைபொருளாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாடல் வேண்டாம். இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த மாடலை எதுக்காக நம்ம வச்சிருக்கணும்? இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற அல்லது கடந்த காலத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிற ஏதாவது மாடல் இருந்தால் அதை இந்தியாவுக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான கேள்வியாக இருக்க முடியும். இப்ப இந்த பிரச்சனைகளை பத்தி சொன்னா முதலாளித்துவவாதிகள் என்ன நினைப்பாங்க, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பல இடங்கள்ல பட்டியல் போட்டு இவ்வளவு கேவலமான முதலாளித்துவ அமைப்பு வேணுமா, அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஒரு புரட்சிகரமான மாற்றம் இருக்கிற சமூகத்துக்கு போலாம் அப்படின்னா சரின்னு சொல்றதுக்கு நிறைய ஆள் இருக்கும். அப்படியெல்லாம் மனிதர்கள், மக்கள் நம்மோடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவங்க அதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த தரம் நீ ஒழுங்கா இருந்தா அடுத்த ஜென்மத்துல உனக்கு நல்லது நடக்கும், இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட தலைவிதி. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன தலைவிதியை நொந்துகிட்டு தான் இருக்கணும், என்ன பண்றது? இதை சொல்வதன் மூலமாக இந்த ஜென்மத்தில் இதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது, எனவே இதை கேள்வி கேட்காதே, இந்த ஜென்மத்துல இந்த கஷ்டத்தை நீ பட்டுத்தான் ஆக வேண்டும், ஏன்னா போன ஜென்மத்துல நீ செய்த பாவம், எனவே இந்த ஜென்மத்தில் உனக்கு வருகிற பாதிப்புகளை மாற்ற வேண்டும் என்று போராடாதே. அதனால இந்த போன ஜென்மம், அடுத்த ஜென்மம், சொர்க்கம், நரகம் என்றெல்லாம் பேசுகிறார்கள்னு சொன்னா கண்டிப்பாக
இன்றைக்கு நாம் வாழுகிற பூமியே சொர்க்கமாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற கம்யூனிசத்தை பின்னுக்கு தள்ளி வேற வழியே இல்லை, இது தலையெழுத்து, நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் என்கிற அந்த கேள்வி கேட்க கூடாத ஒரு மனப்பான்மையை, போராட்டத்திற்கு எதிரான ஒரு மனப்பான்மையை வளர்ப்பதற்கான முயற்சியில தான் அவங்க ஈடுபடுகிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு இத்தனை வருஷமா இருக்கு, நம்ம யாரும் உழைக்கலையா? இந்தியாவுக்கு வளங்கள் சேரவில்லையா? எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு வளங்கள் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன? அந்த வளங்கள் எல்லாம் நமக்கு வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இன்னமும் முதலாளிகள் என்ன சொல்றாங்க? தொழிலாளிகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாங்க, இன்னும் நீங்க வேலை செய்யற நேரத்தை அதிகப்படுத்துங்க. இப்ப சமீபத்துல லார்சன் அண்ட் டியூப்ரோ அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி என்ன சொன்னாரு? சுப்பிரமணியம், நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து புருஷன் பொண்டாட்டி மூஞ்சையும் பொண்டாட்டி புருஷன் மூஞ்சையும் எவ்வளவு நேரம் நீங்க உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பேசாம நீங்க வேலைக்கு வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னா இது என்ன சாதாரணமா கேஷுவலா வீட்டுல ஏன் இருக்க, வேலைக்கு வா அப்படின்னு சொல்ற சாதாரண விஷயம் அல்ல. தொழிலாளியினுடைய வேலை நேரம் அதிகரிப்புனா சுரண்டல் அதிகரிப்பு, முதலாளியினுடைய லாபம் அதிகரிப்பு. அதனால முதலாளித்துவ கண்ணோட்டத்துல மிக சரியான கருத்தை, அவருக்கு சரியான கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல மிக அழகாக அவர் முன்வைப்பதற்கு முயற்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒழன்னா எல்லாரும் உழைச்சுக்கிட்டு இருக்கோம், வரக்கூடிய பலன்கள் வேற எங்கேயோ போகுது, நமக்கு வரல. நீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட காடு விளைஞ்சன்ன மச்சான், அதுல மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அப்படின்னு அந்த பெண் கேட்கும் போது, அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதனால் வரும் தொல்லையடி அப்படின்னு அந்த ஆண் பதில் சொல்லுவார். எவ்வளவு அழகா அன்னைக்கே கம்யூனிசத்தினுடைய சாராம்சத்தை பட்டுக்கோட்டை அவர்கள் அழகாக முன்வைத்திருக்கிறார்ங்கிறத இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த பாயிண்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தேடிய செல்வங்கள் எல்லாம் தொழிலாளிகளுடைய, விவசாயிகளுடைய, விவசாய தொழிலாளிகளுடைய, மத்தியதர அலுவலர்களுடைய உழைப்பினால் விளைந்த பலன் நமக்கு வரல, வேற சில பேரோட சட்டப்பைக்குள்ள போகுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பானை ஓட்ட முதலாளி நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? இறைச்சி இறைச்சி தண்ணிய ஊத்து, தண்ணிய ஊத்து, தண்ணிய ஊத்துங்கிறாரு. தண்ணிய ஊத்துனா அது பூரா கீழே போகுது, கீழேன்னா வேஸ்டா போகுதுன்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ள ஸ்ட்ரா போட்டு முதலாளி, மிராசுதாரு, பணக்கார வர்க்கங்கள் அவங்கெல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா அது பானையில தங்க மாட்டேங்குது. பானையில தங்கினா தானே நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஓட்டை வழியாக வெளியேறுகிறது. அப்ப இந்த ஓட்டப்பானைய தூக்கி போட்டு சுக்கல் சுக்கலாக்கிட்டு புதிய பானை, ஓட்டை இல்லாத பானை, இறைத்து நாம் ஊற்றுகிற நீர் பானையில் நிரம்பி நிரம்பி வழிகிற அளவுக்கான பானை, அதை மாத்துறது தானே உசிதம். சாதாரணமா குடும்பங்கள்ல அப்படித்தானே முடிவெடுப்போம். அதை தூக்கி போடு, அந்த சட்டியை தூக்கி போட்டு வேற அந்த சந்தைக்கு போய் புது சட்டி வாங்கிக்கலாம், புது பானை வாங்கிக்கலான்னு. அப்ப சமூகத்துல இந்த கேள்வி ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை ஏன் கட்டிக்கொண்டு அழ வேண்டும்? ஓட்டைகள் நிறைந்த பானையில் தண்ணீரை இறைத்து இறைத்து ஊற்றி நமக்கென்ன லாபம், உழைப்பவருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வியத்தான் இன்றைக்கு இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனால முதலாளித்துவ சமூக அமைப்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குகிற இடத்தில் இருக்கிறதே தவிர இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற இடத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாளித்துவத்துக்கே இதனால நெருக்கடி வருது. ஒரு நெருக்கடியை தீர்ப்பதற்கு அவங்க சில முயற்சிகள் எடுத்தா இந்த நெருக்கடி தீருது, புதிய நெருக்கடி உருவாகிறது. எனவே நெருக்கடிகள் என்பது முதலாளித்துவ சமூக அமைப்பின் உள்ளார்ந்த அம்சம் என்று மார்க்ஸ் சொல்லுகிறார். இது ஏதோ வெளியிலிருந்து வர்ற பிரச்சனை இல்ல. முதலாளித்துவம் நல்ல விஷயம், அதை தப்பாக அமல்படுத்துவதால் நெருக்கடிங்கிறதல்ல. முதலாளித்துவத்தை சரியாக அமல்படுத்தினாலும் நெருக்கடி வரும்.
ஏன்னா இந்த சமூக அமைப்பு நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய உள்ளார்ந்த அம்சம் படைத்த தத்துவம் தான் இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால்தான் பட்டுக்கோட்டை பாடும்போது தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படின்னு சொல்றார். கண்ணதாசன் கூட அவருடைய ஒரு குறிப்பிட்ட பாடல்ல வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று அவரவர் பாணியில் இந்த தனி உடைமை என்கிற முதலாளித்துவம் என்கிற கொடுமை அகற்றப்பட்டு சமதர்ம சமூகம் வரவேண்டும், பொது உடைமை சமூகம் வரவேண்டும் என்று இடதுசாரி மாடல் பற்றி இன்றைக்கு நாம் பேசுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர்களெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் ஆளை மாத்தினா சரியா போயிடும். இந்த தலைவருக்கு பதிலா அந்த தலைவர் ஓகே, இந்த கட்சிக்கு பதிலா அந்த கட்சி ஓகே அப்படின்னு கேட்க கூடாது, பேசக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றோம்? கொள்கை மாறுகிறதான் பாருங்க. இன்னைக்கு பல பேர் சொல்றாங்கல்ல, நாங்க தான் மாற்று, திமுக மோசம் நாங்க தான் மாற்று, பிஜேபி மோசம் நாங்க தான் மாற்று, காங்கிரஸ் மோசம் நாங்க தான் மாற்று. ஒரே ஒரு கேள்வி அவங்களை கேட்கணும், நீங்க எதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களோ அவர்கள் கடைபிடிக்கிற கொள்கையிலிருந்து நீங்கள் முன்வைக்கிற கொள்கை மாற்றத்தோடு இருக்கிறதா இல்லையா, நீங்க என்ன கொள்கையை வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டா அவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் மிகச் சுலபமாக ஏறும். ஏன்னா வாய்ப்பந்தல் தானே, ஜம்பம் அடிப்பது தானே, வாயில் வடை சுடுவது தானே. நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். முதல்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு இவங்க யாருக்காவது தெரியுமா? 100 நாள் வேலை செய்யற இடத்துக்கு வந்து செங்கொடியை தவிர வேறு ஏதாவது சிங்கிள் கட்சி போயிருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதியாணவ கொலைகள் நடக்கிற இடத்தில் செங்கொடி இயக்கமும் தலித் அமைப்புகளும் தவிர வேறு யார் போறா? கண்டித்து ஒரு அறிக்கை விடுவதற்கு கூட பல அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை. சாதி ஆணவ கொலைகளுக்கு குற்றங்களுக்கு தனிச்சட்டம் கொண்டு வர இந்த மாநில அரசு தயாராகவில்லை. அதெல்லாம் அவர்களுடைய பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம். சாதி குறித்த, சாதியை தேர்தலுக்கு வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிற எந்த கட்சியும் சாதியத்தை எதிர்ப்பதற்கு முன்வர மாட்டார்கள். அப்ப அந்த மாடல் வேண்டாம், சாதியே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற இடதுசாரி மாடல் வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் முன்வைத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நிறைய மாடல், நான் தான் மாற்றுன்னு சொல்ற மாடல்லாம் நீங்க பாருங்க. ஒண்ணு வந்து இங்க அண்ணாமலை, அங்க மோடி, அமித்ஷா முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ மாடல். ரெண்டாவது இந்த சாதிய அமைப்புகள் இருக்கு, பாமக மாதிரியான அமைப்புகள், அவங்க முன்வைக்கக்கூடிய மாடல் வந்து சாதிய மாடல். சீமான் மாதிரியான கட்சி அமைப்புகள் வந்து முன்வைப்பது தமிழ் தேசிய மாடல். இப்ப தாவேகா விஜய எந்த மாடல்லையாவது சேர்க்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு பேரு அவருடைய மாடலுக்கு என்ன அது என்னன்னே நமக்கு புரியல. பாசிச பாயாச மாடல், பாசிச பாயாச மாடல் அது அவரு முன்வைக்கிறார். இப்ப இந்த பிஜேபி மாடல் ஹிந்துத்துவா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இந்துக்களுக்கு இந்த கட்சி தான் இருக்கு, வேற யாரு இருக்கா, மற்றவங்க எல்லாம் வந்து முஸ்லீம் பின்னால போறாங்க, கிறிஸ்தவங்க பின்னால போறாங்க, இந்த ஒரு கட்சி தான் வந்து நமக்காக இருக்கு அப்படின்னு வந்து இந்து மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை கிளப்பி விடுறதுல அவங்க வெற்றி அடைந்து இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம கவலையோட பார்க்கணும். ஆனா இது வந்து மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டதா ஹிந்துத்வா, அதுல ஹிந்துங்கிற வார்த்தை வர்றதுனால அது ஏதோ இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பது அல்லது இந்து மதத்தை பின்பற்றுகிற இந்துக்களுக்கு உயர்வை அளிக்கக்கூடியது அப்படின்னு பொருள் புரிந்து கொண்டால் அது மிகப்பெரிய தவறு. இப்ப இந்த இந்துத்துவாங்கிற வார்த்தைய உருவாக்கினதே யாரு அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நம்ம இந்த போலீஸ் அதிகாரிகள் சில பேர் என்கவுண்டரா போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவர் பேர் வந்து மன்னிப்பு ஸ்பெஷலிஸ்ட். யாரு மன்னிப்பு ஸ்பெஷலிஸ்ட்? யாரு? சாவர்கர். சாவர்கர் வந்து மன்னிப்பு ஸ்பெஷலிஸ்ட்.
அவரு என்ன சொல்லிட்டாரு, அவரு தான் இந்த இந்துத்துவாங்கிற கருத்தாக்கத்தை, வார்த்தையை, பெயரை உருவாக்கியவர். அவரே என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், இது ஒரு அரசியல் திட்டம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எனவே பாவப்பட்ட சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு இயல்பாகவே மனதில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையை, மத உணர்வுகளை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, பாசிசத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு, அகண்ட பாரதம் அமைப்பதற்கு, இந்துத்துவ ராஷ்டிரம் அமைப்பதற்கான அந்த பாதையில் இந்த பிஜேபி மாடல், இந்துத்துவா மாடல் என்பது சென்று கொண்டு இருக்கிறது. இதுல கூட ஒரு கேள்வியை நான் பல இடங்கள்ல கேட்பேன். இந்துக்களுக்கு ஆதரவு, இந்துக்களுக்கு ஆதரவுனா எந்த இந்துக்கு ஆதரவு? இன்னைக்கு இவங்களுடைய விவசாய கொள்கையினால ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். முன்னாலெல்லாம் விவசாயிகள் தற்கொலைன்னு மட்டும்தான் வரும். இப்ப விவசாய தொழிலாளிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தினக்கூலிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப இதுல இந்துக்களே இல்லையா? இவர்களது கொள்கையினால் ஆயிரக்கணக்கான இந்து விவசாயிகள், இந்து விவசாய தொழிலாளிகள், இந்து தினக்கூலிகள் உட்பட வாழ்க்கை நடத்த முடியாமல் கொல்லப்படுகிறார்கள், தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, கொல்லப்படுகிறார்கள்னா தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்றேன், தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப இந்துக்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னா இந்த இந்துக்களுக்கு நீங்க நல்லது பண்ணல. தொழிலாளிகளுடைய கைகால உடைக்கிற மாதிரி தொழிற்சங்க உரிமைகளை எல்லாம் உடைச்சு அவங்கள நீங்க நிராயுத பாணியாக தெருவில் நிறுத்துகிறீர்கள். தொழிலாளிகள்ல பெருவாரியானவர்கள் இந்துக்கள் தான். இந்து தொழிலாளிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வரதட்சணை கொடுமையால் இன்றைக்கு உயிரை விடுகிற பல பேர் இந்து பெண்கள் தான். வரதட்சணை கொடுமை நடந்தா கொடுமைக்கு உள்ளாகிற இந்துக்கள் பக்கம் நீங்கள் இருப்பீர்களா? கொடுமையை செய்கிற இந்துக்கள் பக்கம் நீங்க இருப்பீங்களா? சாம்சங் போராட்டம் நடத்தினோம். போலீஸோட தமிழக அரசினுடைய அணுகுமுறை அவ்வளவு மோசமா இருந்தது. நம்ம அதை விமர்சனம் பண்ணோம். இதுல பிஜேபி பாதிக்கப்படுகிற இந்துக்கள் பக்கம் நிப்பீங்களா? பிரச்சனை செய்கிற நிர்வாகத்தின் பக்கம் அல்லது சட்டம் ஒழுங்குங்கிற பேர்ல போராட்டத்தை ஒடுக்குகிற இந்து காவலர்கள் பக்கம் அல்லது இந்து அமைச்சர்கள் பக்கம் நீங்க நிப்பீங்களா? இந்துன்னு சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்துக்களுக்காக இந்த கட்சி இருக்கிறது என்கிற ஒரு மாயை உருவாக்கப்பட்டு இருக்கும் போது அதை உடைத்து நொறுக்குவதற்கு இப்படியான சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அதே போல பட்டியல் சமூக மக்கள் மீது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. இந்த நாட்டுல புல்லட் ஓட்டக்கூடாதா? புல்லட் ஓட்டியதற்காக தலித் இளைஞனுடைய கை வெட்டப்படுகிறது தமிழகத்துல. கபடி போட்டியில் பரிசு வாங்கியதற்காக தூத்துக்குடி தலித் இளைஞன் உடலின் பல பாகங்கள், கை விரல் உட்பட வெட்டப்பட்டு திருநெல்வேலி மருத்துவமனையில் அவர் இருக்கிறார். அப்ப நீங்க பாதிக்கப்பட்ட இந்துக்கள் பக்கம் இந்த மாடல் நிற்குமா அல்லது இதையெல்லாம் செய்கிற ஆதிக்க சக்திகள் பக்கம் நிற்குமா? எந்த இந்துவின் பக்கம் நீங்கள் நிற்பீர்கள் அப்படிங்கிற கேள்விய நிச்சயமாக மக்களை கேட்க வைக்காவிட்டால் இவர்கள் சொல்லுகிற அந்த புனை கதைகள், வாய்ச்சவடால்கள், வசீகரமான வசனங்கள் அனைவரையும் ஈர்க்கிற நிலைமைதான் உருவாகும். எனவே முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு இப்படியான கேள்விகளை மக்கள் மத்தியில் நாம் கேட்க வேண்டும். கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தது இந்த மாடல் தான். நாடாளுமன்றமே விவாதத்திற்காகத்தான் இருக்கிறது. நாட்டு மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்டை ஆளுகிற நாடாளுமன்றம். ஆனா அதானின்னு ஒரு பேரை சொல்ல அங்க அனுமதி இருக்கிறதா? அல்லது இந்த மும்மொழி அப்படின்னு இவர் போற இடமெல்லாம் அமித்ஷா பேசுறாரு, அது கூடாது என்று சொல்வதற்கு தமிழக எம்பிக்களுக்கு அங்கு உரிமை இருக்கிறதா? அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா சபாநாயகர் அனுமதிக்க மாட்டார். பார்லிமெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் தான் பேசணும், அந்த சப்ஜெக்ட் பேசக்கூடாதுன்னு இவங்க யாரு முடிவெடுப்பதற்கு? அப்ப நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பேசுவதற்கான கதவுகள் அடைக்கப்படுவதுதான், கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதுதான் அவர்களது மாடலாக இருக்கிறது. உலக நாடுகள்ல பசிக்கான குறியீட்டில்
நம்மளை விட பெட்டரா இருக்கிற நாடு எதெல்லாம் தெரியுமா? பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கை, பர்மா, பங்களாதேஷ் எல்லாம் நமக்கு முன்னால இருக்கு. வல்லரசு 54 இன்ச்சு என்று பேசுகிற இந்தியா பசி என்பதற்கான குறியீட்டில் மிக மிக மோசமாக பின்னால் இருக்கிறது. ஊடக சுதந்திரம் கொடுப்பதில் மிகப்பெரிய அளவு பின்னால் இருக்கிறது. இதுதான் பிஜேபி முன்வைக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான, உழைக்கும் மக்களுக்கு எதிரான, எதிர்த்து போராட முன்வருபவர்களை மதத்தை சொல்லி பிரிக்கிற அப்படிப்பட்ட மாடல். இது கண்டிப்பாக 100% முழுமையாக நிராகரித்து ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். மற்ற மாடல் எல்லாம் பாசிச பாயாச மாடல்ல இருந்து மற்ற மாடல் எல்லாமே ஒரே கேள்விதான். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்ன? நீங்க கூடாதுன்னு சொல்ற கட்சி கடைபிடிக்கிற கொள்கையிலிருந்து உங்க கொள்கை எந்த அளவில் மாற்றம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டாலே போதும். அது மாற்று கொள்கை அல்ல, அவர்கள் கடைபிடிக்கிற கொள்கையைத்தான் இவர்களும் கடைபிடிப்பார்கள். ஆனால் ஆட்சிக்கு அவர்களுக்கு பதிலாக இவர்கள் வர வேண்டும். அதனால ஆட்சியை பிடிக்கிற நோக்கம்தான் இந்த மாடலுக்கு பின்னால் இருக்கிறதே ஒழிய மாற்று கொள்கையை, மாற்று பொருளாதார பாதையை, மாற்று அரசியலை முன்வைத்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். திராவிட மாடல் மிக அதிகமாக பேசப்படுகிறது. திராவிட மாடலை நம்ம மற்ற மாடலோட ஒப்பிட முடியாது, நான் ஒப்பிடவும் இல்லை. ஆனா நீங்க திராவிட மாடல்ல 2 பகுதி இருக்கு. அதனுடைய சமூக உள்ளடக்கம், இன்னொன்னு பொருளாதார உள்ளடக்கம். சமூக உள்ளடக்கத்துல அனைவருக்கும், அனைத்து சாதிக்கும் கல்விங்கிறது இருக்கு, அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்ங்கிறது இருக்கு. சமூக உள்ளடக்கத்துல இடஒதுக்கீடு இருக்கு, சமூக உள்ளடக்கத்துல பெண் கல்விங்கிறது இருக்கு. அவங்க சமூக உள்ளடக்கத்துல சமூக நீதி என்ன அமலாகுதுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த உள்ளடக்கத்தில் இதுவெல்லாம் இருக்கிறது, இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா பொருளாதார உள்ளடக்கம், திராவிட மாடல் முன்வைக்கிற பொருளாதார உள்ளடக்கம் நவீன தாராளமய கொள்கை தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனவே திராவிட மாடலின் பொருளாதார உள்ளடக்கத்திலிருந்து நாம் மாறுபட்டு நிற்க வேண்டி இருக்கிறது என்பதையும் திராவிட மாடல் சம்பந்தமாக நான் முன்வைக்க விரும்புறேன். இப்போ ஒரு சில உதாரணங்கள், இடது மாடல் மற்றதுக்கு மாற்றாக முன்வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, இன்னைக்கு பல பேர் நிலம் பற்றி பேசுவதே கிடையாது. நம்ம செய்ய போற மக்கள் ஜனநாயக புரட்சியினுடைய மையம் விவசாய புரட்சி. ஆகவே கிராமப்புறத்தில் நிலம் சம்பந்தமாக தீவிரமான நிலச்சீர்திருத்தம் இல்லாமல், நிலங்கள் பிரிக்கப்பட்டு நிலமற்றவர்களுக்கு பிரித்து கொடுப்பது நடக்காமல் நீங்க முன்னேற்றம்ங்கிறது கிராமப்புறத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற யாரும் நிலம் பற்றி பேசாத போது நிலம் எங்கள் உரிமை என்பதை முன்வைக்கக்கூடிய மாடலாக நம்முடைய மாடல் என்பது இருக்கிறது. அரிட்டாப்பட்டி பிரச்சனை உங்க எல்லாருக்கும் தெரியும். டங்ஸ்டன் என்பது ரொம்ப அரிய கனிம வளம். அதை வேதாந்தா நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விடுகிற ஏற்பாடு நம்முடைய எம்பி சு வெங்கடேசன் தான் முதல்ல அதை அம்பலப்படுத்தினார். சிபிஎம் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. டிஒய்எஃப்ஐ சார்பாக ஒரு எழுச்சியான நடைபயணம் நடந்தது. அதுக்கு பிறகு அந்த உள்ளூர் மக்களே 10,000 அவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்களும் ஒரு நடைபயணம், ஊர்வலம், எதிர்ப்பு இதெல்லாம் தெரிவிச்ச பிறகு இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிலிருந்து, அந்த முடிவிலிருந்து பின்வாங்க வேண்டி வந்தது. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பிரச்சனை என்ன? திமுக அரசாங்கம் அதை முழுமையாக எதிர்த்தார்கள். சட்டப்பேரவையில ஏகமனதான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். வேற எங்கேயும் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட சட்டப்பேரவையில இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுமா நமக்கு தெரியாது. இங்க பண்ணாங்க. இது நல்ல விஷயம். ஆனா அவங்க முன் வச்ச பாயிண்ட் என்ன? நாங்க மாநில அரசு குத்துக்கல்லாட்டம் இருக்கோம், எங்களை கேட்காம எங்களை பைபாஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு நேரடியா கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா சிபிஎம் எந்த காரணத்தினால் இதை எதிர்த்தது? அரிய கனிம வளங்கள் மக்களுக்கு சொந்தம். அப்படியானால் மக்களின் கார்டியனாக, பாதுகாவலராக இருக்கக்கூடிய அரசின் கையில்
அதாவது தேசியமயமாக்கப்படணுங்கிறது நாம மட்டும்தான் வச்சிருக்கோம். அரிய கனிம வளங்கள் தனியாருக்கு குத்தகைக்கு விடப்படக்கூடாது, ஏற்றுமதிக்கு அனுப்பக்கூடாது. அது இந்த நாட்டினுடைய மக்களுடைய வசதிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதனால கனிம வளங்கள் அரசின் கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தோழர்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆழமான நிலைப்பாடு, எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு வந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இது. சிபிஎம் தவிர வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இப்படியான நிலைப்பாடு இல்லை. அதே போல வரி, இப்ப நம்ம விலையை குறை, எங்க மேல வரி போடாத, ஜிஎஸ்டிய குறை அப்படின்லாம் கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க ஆட்சிக்கே வராதவங்க, நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க, ஆட்சியில இருக்கிறவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, எங்க கஜானாவுக்கு காசு வர வேண்டாமா, வரி போட்டாதானே காசு வரும் அப்படின்னா அந்த கஷ்டப்படுறவங்களே ஆமா இல்ல கரெக்டு தானே, வரி போட்டாதானே காசு வரும், நம்ம வரி கொடுக்காம அப்புறம் யாரு அரசாங்கத்துக்கு கொடுப்பா, அப்புறம் நம்ம கேட்கிற திட்டங்களுக்கே அரசாங்கம் எப்படி காசு கொடுக்கும், நிதி ஒதுக்கும். இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களையே பாதிப்பை ஆதரித்து பேச வைக்கக்கூடிய திறமைசாலிகள் இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, கம்யூனிஸ்டுகள் வெறுமனே வரிய குறை, ஜிஎஸ்டிய குறை, விலைவாசிய குறை என்று மட்டும் சொல்லவில்லை. என்ன வரி போட வேண்டும், கஜானாவுக்கு காசு வரணும் அவ்வளவுதானே, எங்க மேல வரி போடாத, அதற்கு பதிலாக செல்வ வரி, வெல்த் டாக்ஸ் போடு. ரொம்ப பழைய காலத்துல இருந்தது, அது நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே செல்வ வரி என்பதை மீண்டும் கொண்டு வாருங்கள். அதே போல கார்ப்பரேட்டுகள் மீது வரி வெகுவாக குறைக்கப்பட்டு இருக்கிறது. இல்லாத ஆளா? அதானியும் அம்பானியும் அடுத்த வேளை சோத்துக்கு அல்லல் படுறவங்களா? அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்ததுங்க. அதுல அந்த மருமகள் ராதிகா மெர்ச்சன்ட், அவங்க கையில எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டிருந்தாங்க. நான் ஒரு விரல்ல போட்ட ஒரு மோதிரம் 50 கோடி, ஒரே ஒரு மோதிரம். கழுத்துல ஏகப்பட்ட செயின். அதுல ஒரு அட்டிகையினுடைய விலை, நெக்லஸோட விலை 500 கோடி. இவங்கெல்லாம் இல்லாதப்பட்டவங்களா? இவங்களுக்கு ஏன் வரியை குறைக்கிறீங்க? கார்ப்பரேட்டுகள் மேல வரி போடுங்கள். அடுத்தது கோடிக்கணக்கில் சொத்து வச்சு எனக்கு பிறகு என் மகனுக்கு, அப்புறம் என் பேரனுக்கு அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க பாத்தீங்களா? இன்ஹெரிட்டன்ஸ், வாரிசு உரிமை, எனக்கு பிறகு சொத்து அவனுக்குன்னு. சொத்து கை மாறுது இல்ல, பல பல கோடிகளுக்கு கை மாறுது இல்ல, அதை வாங்கி நீ அனுபவிக்க போற இல்ல. அப்ப அப்படி வருகிற சொத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரியாக அரசாங்கத்துக்கு ஏன் கொடுக்க கூடாது? வாரிசுரிமை வரி, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், இதை போடு என்று வரி மூலமாக பணக்காரர்களிடம், சூப்பர் பணக்காரர்களிடம் வசூலிக்க முடியும் என்கிற மாற்று கொள்கையை நம்முடைய மாடல் என்பது முன்வைக்கிறது. அதே போல தேர்தல் இன்னைக்கு பணநாயகமாக மாறிவிட்டது. அதனால தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வாங்க. அதே போல விகிதாச்சார பிரதிநிதித்துவம், எல்லா கட்சிகளும் வாங்குகிற வாக்குகளின் அடிப்படையில் அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ, இத்தனை எம்பி அப்படிங்கிறத சொல்லுங்க. பல நாடுகள்ல இருக்கு, இலங்கை உள்பட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒரு சில எண்ணிக்கையில இலங்கையில இருக்கு, மற்ற பல ஏராளமான உலக நாடுகள்ல இருக்கு. இங்க ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினாலும் அவர் தான் ஜெயிச்சவரு. இப்ப 100 ஓட்டு அவர் வாங்கியிருப்பாரு, எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் 99 ஓட்டு வாங்கியிருப்பாரு, ஆனால் அவர் தோற்றவர். அப்ப அந்த 99 ஓட்டுக்கு வேல்யூ இல்லையே, மதிப்பே இல்லையே. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தால் ஒவ்வொரு ஓட்டுக்குமான மதிப்பு இருக்கும், அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவது நம்முடைய மாடல். இன்னைக்கு இந்த ஆட்சியில பல நீதிமன்ற தீர்ப்புகள் அதிர்ச்சிகரமாக தவறாக அளிக்கப்படுகிறது, ஆளுகிற அரசாங்கத்துக்கு சாதகமா அளிக்கப்படுது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்படி தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதிகள் எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு நல்ல அரசு பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் அல்லது ஒரு மாநிலத்துக்கான ஆளுநர் இப்படி போறாங்க. ஆளுநர்கள், ஜட்ஜுகளுக்கு, நீதிபதிகளுக்கு ரிட்டையர் ஆன பிறகு அரசு பொறுப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரே இயக்கம் நாம தான்.
வேற யாரும் இத பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆகவே இத நம்ம சொல்றோம். இன்னொன்னு என்ன சொல்றோம்? இன்னைக்கு கை நீட்டி கார்ப்பரேட் கிட்ட நீங்க நன்கொடை பெட்டி பெட்டியா வாங்குறீங்க. கிண்டல் பண்றது என்னமோ நம்மள உண்டியல் குலுக்கி உண்டியல் குலுக்கி உண்டியல் குலுக்கின்னு நம்மளும் போற இடமெல்லாம் சொல்றோம். உண்டியல் குலுக்கறதுல எங்களுக்கு அவமானம் கிடையாது, எங்களுக்கு வெக்கம் கிடையாது. யாரு வெக்கப்படணும்னா சூட்கேஸ குலுக்கிற உங்கள மாதிரி ஆட்கள் தான் வெக்கப்படணும். உண்டியல் குலுக்கிறவங்க வெக்கப்படல. உழைப்பாளி மக்கள்கிட்ட வாங்குறோம், அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும். நீங்க கார்ப்பரேட் கிட்ட வாங்குறீங்க, அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. யார் உயர்ந்தவர்கள், நீங்களா கம்யூனிஸ்டுகளா, சூட்கேஸ் குலுக்கிகளா, உண்டியல் குலுக்கிகளா அப்படிங்கிற கேள்விய நம்மளும் எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கார்ப்பரேட்டுகளிடம் அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒத்த இயக்கம் நம்ம தான். மீதி எல்லாரோட வாயும் கம் போட்டு ஒட்டி இருக்கு. ஏன்னா கார்ப்பரேட் கிட்ட காசு வாங்கலைன்னா கட்சியும் நடத்த முடியாது, ஆட்சியும் நடத்த முடியாது, எதுவும் நடத்த முடியாது. அதனால அதுக்கு வாயே திறக்காமல் இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டி இருக்கிறது. இங்க கூட தோழர் பேசினாரு, தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரே தப்பு. தேசிய அளவில் ஏன் ஒற்றை கொள்கை இருக்கணும்? அது பிரதேசம், மாநிலம், அங்கெல்லாம் கொஞ்சம் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப சில வேறுபாடுகள் வித்தியாசங்களோடு இருப்பது தானே கரெக்டா இருக்கும்னு கூட அவரு சொன்னார். இதைத்தான் நம்ம முன்வைக்கிறோம். நீங்க இந்த கல்விய பிஜேபி அரசாங்கம் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும்னு முயற்சி பண்ணுது. இப்ப இந்த விஷயத்த நம்ம சொன்னா பல பேர் படிச்சவங்க கூட என்ன கேட்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னால இந்திரா காந்தி காலத்துல தானே கல்வி மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு போச்சு. அப்ப அவங்களும் தானே கல்வியை கட்டுப்படுத்தணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. காங்கிரஸும் தானே நினைச்சது. ஏன் இவங்கள மட்டும் சொல்றீங்க அப்படின்னா, காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ அதிகாரத்தை குவிப்பது, கல்வியின் மீது கட்டுப்பாடு வைப்பதுங்கிறது தப்பானா தப்பு. ஆனா அதை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்கிற இந்த கட்டுப்பாட்டோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா இவர்கள் செய்வதற்கு பின்னால் வெறும் அரசியல் இல்லை, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அது இந்துத்துவ ராஷ்டிரம் அமையணும். அது அமையணும்னா எவனும் கேள்வி கேட்கவே கூடாது. கல்வி சிந்தனைகளை வளர்க்கிறது. பல பேர் நம்மெல்லாம் கூட பேசுவோம், நீ என்னை சிறைப்படுத்தலாம், என்னுடைய சிந்தனையை சிறைப்படுத்தி விட முடியுமா, என்னை தூக்கிலேற்றலாம், ஆனால் நான் பேசிவிட்டு சென்ற அந்த வார்த்தைகளை நீ தூக்கிலேற்ற முடியுமா? நம்ம பல இடங்கள்ல பேசுறோம். மே தினத்தை பற்றி பேசும்போது அந்த தியாகிகளை பற்றி பேசுகிறோம், பகத்சிங்கை பற்றி பேசுறோம், மற்ற எல்லாத்த பத்தியும் பேசுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு தலைமுறை குறைந்தபட்சம் கேள்வி கேட்காமல் நாம் சொல்லுவதற்கு கீழ்ப்படுகிற ஒரு தலைமுறையாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னால எந்த நாட்டில இது நடக்கலையானா நடந்திருக்கு. எந்த நாட்டுல? ஜெர்மனியில. எந்த நாட்டுல? இத்தாலியில. யாரால கொண்டு வரப்பட்டது? ஹிட்லரால. இங்க முசோலினினால. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சூப்பர் தலைவர், அவரை தான் நீங்க மதிக்கணும், ஒரே மொழி, ஒரே இனம், ஜெர்மனிக்கு எவ்வளவு ஒரு புகழ்பெற்ற கடந்த காலம் இருக்கிறது, அல்லது ரோமானிய சாம்ராஜ்யம் எவ்வளவு உயர்ந்தது என்று ஒரு பழைய கால பாரம்பரியத்துக்கு இவர்களை எல்லாம் இழுத்து செல்லுகிற ஏற்பாடு. அதெல்லாம் நீங்க விரிவா படிச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசாங்கம் இங்க கல்வியில என்ன செய்வதற்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறதோ அது எல்லாமே காப்பி தான். ஹிட்லரிடமிருந்து காப்பி அடிப்பது, முசோலினிடமிருந்து காப்பி அடிப்பது, இதை செய்துதான் பாசிசத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஹிட்லர் எவ்வளவு கரெக்டா ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இதை பத்தி அவர் ஒரு இடத்துல பேசினாரு. சில பேர் என்னுடைய எதிரிகள் எதிர்பக்கம் நின்றுகிட்டு, நீ என்ன கூப்பிட்டாலும் உன் பக்கம் நான் வரமாட்டேன், உன்னை நான் எதிர்த்து தான் பேசுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் கோவப்பட மாட்டேன், நான் சாந்தமா அமைதியா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீ வரலன்னா பரவாயில்ல, உன் குழந்தை ஏற்கனவே என்கிட்ட வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக அப்படி பேசுகிறவர்களுடைய குழந்தைகள் ஏற்கனவே ஹிட்லர் பக்கம் வந்து விட்டார்கள். இப்ப தோழர் கேட்டாரு, தேசிய அளவுல ஏன் கல்வின்னு. முசோலினி தேசிய அளவுல கல்விக்கென்று ஒரு அமைச்சகம் வைத்திருந்தார்.
நேஷனல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அதோட வேலையே என்னன்னா, பல்கலைக்கழகங்கள்ல கல்வி நிலையங்கள்ல மாணவர்கள் ஆசிரியர்கள் பாசிச கொள்கைகளை இன்ச்சு விடாம பின்பற்றணும், கண்காணிப்பாங்க. நூலக அதிகாரிகள், லைப்ரரியன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, மாணவர்கள் போனா ரகசியமா அந்த புக்கப்படி இந்த புக்கப்படி இது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்கிறதுனால நூலக அதிகாரிகள் கூட இவர்களுடைய கொள்கைக்கு மாறுபடாதவர்களாக இருக்கணும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடாது, யூதர்களாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. இப்ப அதே இது இங்க நடக்குது. அதனால பிரச்சனை என்னன்னா, மற்றவர்கள் செய்த அதிகார குவிப்பும் இந்த ஹிந்துத்துவா மாடல் செய்கிற அதிகார குவிப்பும், அவர்கள் கல்வியின் மீது கொண்டு வந்த கட்டுப்பாடும் இவர்கள் கொண்டு வருகிற கட்டுப்பாடும் ஒப்பிட முடியாது, வெவ்வேறானது. இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் மிக மிக ஆபத்தானது. எனவே கல்வி இலவசமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், முற்போக்கு விழுமியங்கள் அதில் இருக்க வேண்டும், சமத்துவம் அதில் பிரதிபலிக்க வேண்டும், அறிவியல் பார்வை அதில் வர வேண்டும் என்று சொல்வது இடதுசாரி மாடல். இதற்கு நேரெதிராக மற்ற மாடல்கள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். கடைசியாக ஒரு விஷயத்தை இந்த இடது மாடல்ல நான் பேசாம முடிச்சுவிட முடியாது. அது நம்முடைய கட்சியினுடைய திட்டத்துல அருமையா ஒரு வாசகம் என்ன எழுதி வச்சிருக்கோம்னா, குடும்ப கட்டமைப்பு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். தோழர்களே, இது லேசான விஷயம் இல்லை. எத்தனை பேர் கட்சி திட்டம் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் இந்த வரியை படிச்சிருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா குடும்பத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அது புனிதமானது, கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனா உள்ள குடும்ப வன்முறை நடக்கும். மனைவியை நச்சு நச்சுன்னு அடிக்கிறதும் உதைக்கிறதும் உள்ள நடக்கும். ஆனாலும் அது குடும்பம், யாரும் கேள்வி கேட்க கூடாது. இன்றைக்கு ஆண் மேலாதிக்க சமூக அமைப்புல குடும்பமும் இயல்பாகவே ஆண் மேலாதிக்க கட்டமைப்பை கொண்டதாக இருக்கிறது. சில பெண்ணியவாதிகள் குடும்பமே வேண்டாம்பாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், குடும்பம் வேணும், ஆனா ஜனநாயகப்படுத்தப்பட்ட குடும்பமாக, பாலின சமத்துவத்தை உறுதி செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தில் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள், வேற எந்த அரசியல் கட்சியும் பெண்கள் வீட்டுல செய்யற வேலையை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுவது கிடையாது. ஆனா நம்ம கட்சி திட்டத்துல என்ன எழுதி வச்சிருக்கோம், வீட்டு வேலைகளுக்கு அது பெண்கள் மட்டுமே செய்வதாக சுமத்திவிடக் கூடாது, அதற்கு உரிய ஆதரவு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். புரட்சி வந்ததுக்கு பிறகு சோவியத் யூனியன்ல என்ன பண்ணாங்க, மலிவு விலை உணவகம், மலிவு விலை சலவையகம், குடியிருப்பு பகுதியிலையும் வேலை செய்யக்கூடிய பகுதியிலையும் சிறப்பான குழந்தை காப்பகம், இதெல்லாம் வந்ததுனாலதான் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதிக்க முடிந்தது. இங்க கணவன் செய்யணுமா மனைவி செய்யணுமா அப்படிங்கிறதே வேண்டாம். எதுக்கு நம்ம செய்யணும், அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் கணவனும் மனைவியும் சமூக உழைப்புல தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொள்ள முடியும், பொழுதுபோக்க முடியும், அரசியலுக்கு வர முடியும், அறிவியலுக்கு செல்ல முடியும். இதை பற்றிய ஒரு அருமையான விஷயம் நம்முடைய கட்சி திட்டத்துல தான் இருக்கு. இதுதான் நம்ம இடது மாடல் அப்படிங்கிறத மிக பெருமையாக நாம் முன்வைக்கிறோம். ஒரு உன்னதமான பொன்னுலகம், சோஷலிச சமூக அமைப்பு, இது வெறும் வார்த்தை அல்ல, இது வெறும் கனவல்ல, இது வெறும் ஆரூடம் அல்ல. உலகத்தில் 1/3 பகுதியில் முழுக்க முழுக்க செங்கொடி பறந்த காலம் ஒன்று உண்டு. அந்த செங்கொடி பறந்த இடத்தில் மனிதர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட நிலைமை என்பது உண்டு. ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம், வெறும் காத்துல நம்ம பேசல, வெற்றிடத்துல நின்னு பேசல, சூனியத்துல நின்னு பேசல. கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் சோஷலிச சமூக அமைப்பு, நாம் சொல்லுகிற இடது மாடல் வந்தால் இப்படியான சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொல்றோம். எதுக்கெடுத்தாலும் நீங்க சீனா, வியட்நாம், கியூபா, ரஷ்யாங்கிறீங்க, இங்க என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளா, இங்கெல்லாம் மிகச்சிறப்பான நடவடிக்கைகள். ஒரு மாநில அரசுக்கு என்ன உரிமை இருக்கும், எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும், எல்லாம் மத்தியில கூஞ்சு கிடக்கு. இருந்தாலும் பட்டா வழங்குவது, பெண்கள் பேரில் வழங்குவது. கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளும் தான் எல்லா ஜவுளி கடைக்கு அந்த கடைக்கெல்லாம் போறோம். அங்க இருக்கிற சிப்பந்திகள், ஊழியர்கள் நின்னுகிட்டே தான் வேலை செய்வாங்க.
நீங்க கர்ப்பிணி பெண்கள் நின்னுகிட்டே இருந்தா கால் எப்படி வலிக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போல மாதவிடாய் காலத்துல நின்னுகிட்டே இருந்தா கால் வந்து துவளும், கால் கெஞ்சும். எங்கேயாவது உட்காரு, ஒரு ஸ்டூல்ல கொஞ்ச நேரம் உட்காரு, அங்க உட்கார முடியாது. யார் இவர்களுக்கு உட்காருவது உரிமை என்று சட்டம் கொண்டு வந்ததுன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு. உட்காரும் உரிமைக்காக ஒரு சட்டம். நான் ரொம்ப பழைய காலத்தை பத்தி பேசல, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இரண்டாவதாக தமிழகம் கொண்டு வந்தது. அதே போல அரசு பள்ளி வேண்டாம், தனியார் பள்ளி தான் நல்லது என்று பல மாநிலங்களில் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கும் போது கேரளாவில் அரசு பள்ளிகள் சர்வதேச பள்ளிகளின் அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டு தனியார் பள்ளியிலிருந்து லட்ச லட்சமாக வெளியேறி அரசு பள்ளிகளுக்கு வருகிற ஏற்பாடு அங்கதான் நடக்குது. இந்த ராஜீவ்காந்தி கொண்டு வந்த 73வது 74வது சட்ட திருத்தம், இடஒதுக்கீடு, இதுல உள்ளாட்சி அமைப்புகள்ல இதெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே மேற்கு வங்கத்துல பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை விட மிக அதிகமான பொது தொகுதிகளில் பெண்கள் வெற்றி பெற்றார்கள். எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை தாண்டி பொது தொகுதிகளில் எஸ்சியும் எஸ்டியும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் அங்கதான் நடந்தது. ஒரே ஒரு மதக்கலவரம் கூட, நாடே கொந்தளிக்கும் போது ஒரே ஒரு மதக்கலவரம் கூட, ஒரே ஒரு சாதி கலவரம் கூட நடக்காத மாநிலம் ஒன்று இருந்ததென்றால் அது கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில மேற்கு வங்கம் மட்டும்தான். நிலங்களை பிரித்து கொடுத்ததில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 50% நடந்தது மேற்கு வங்கம் தான். திரிபுராவில் பழங்குடி மக்களுக்கும் வங்காள மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படாமல் ஒற்றுமையோடு பாதுகாத்தது அங்கிருந்த இடது முன்னணி ஆட்சிதான். அதனால வெளிநாட்டு உதாரணமே நான் சொல்லல, இங்க நமக்கு கண்ணு முன்னால இப்படி பல பல விஷயங்களை ஆட்சி நடத்துவதற்கான மாநில அளவில் ஒரு சின்ன அதிகாரம் கிடைத்தால் கூட அதை மக்களுக்காக பயன்படுத்துகிற மாடலாக இடது மாடல் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். எனவே கண்டிப்பாக இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மொத்த உலகத்திற்கே இடது மாடல், சோஷலிஸ்ட் மாடல் தான் தேவை. அதுதான் கட்சியினுடைய இலக்காக இருக்கிறது. கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த இலக்கை அடைவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதற்கு உங்களால் ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைவாக, இது நம்முடைய 24வது கட்சி காங்கிரஸை ஒட்டி நடப்பதால் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்முடைய முதல் அகில இந்திய மாநாடு எப்ப நடந்ததுன்னா 1943. அதான் ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு மட்டும்தான் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்த மாநாடு. மற்ற மாநாடுகள்லாம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு நடந்தது. 43ல பம்பாயில நடந்ததுங்க. எத்தனை நாள் நடந்ததுன்னா 10 நாள் நடந்தது. தினசரி காலையில மாநாடு எத்தனை மணிக்கு தெரியுமா ஆரம்பிக்கும்? 6 மணிக்கு ஆரம்பிக்கும். ராத்திரி எத்தனை மணிக்கு தெரியுமா முடியும்? 11 மணிக்கு முடியும். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த முதல் மாநாடு. இந்தியாவினுடைய தலைவிதியை தீர்மானிக்கணும், கம்யூனிஸ்டுகள் பின்பற்ற வேண்டிய பாதையை தீர்மானிக்கணும். சில மணி நேரங்கள் ஒரு நாள்ல நடத்தினா போதாது. காலையில 11 மணியிலிருந்து காலையில் 6 மணியிலிருந்து மாலையில் 11 மணி வரை உணவு அருந்துவதற்கு அவர்கள் எடுக்கிற குறைந்தபட்ச நேரம் தவிர மற்றதெல்லாம் விவாதத்துல இருந்தாங்க. அரசியல் தீர்மானம் அந்த முதல் மாநாட்டில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்மொழிவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? 9 மணி நேரம். 9 மணி நேரம் எடுத்துக்கொண்டு இந்திய சூழலை அக்கக்காக வர்க்க பார்வையில், மார்க்சிய பார்வையில் அவர் முன்வைத்தார். கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை பேரு? 139 பேர். இந்த 139 பேர் சிறை வாழ்க்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 411 வருஷம். வெறும் 139 பேரோட பிரிட்டிஷை எதிர்த்து சித்திரவதை செய்யப்பட்டு சிறைக்கு சென்று 411 வருஷம் மொத்தம். இந்த 139 பேரோட தலைமறைவு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக 54 வருடம்.
சரி, இதெல்லாம் அனுபவிச்சு வந்தவங்கன்னா பிரதிநிதி எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஆனா பிரதிநிதிகள்ல 65% 35 வயதுக்கு குறைந்தவர்கள். அப்படின்னா மிக இளம் வயதில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சிறைக்கு சென்று சித்திரவதை அனுபவித்து இங்க பிரதிநிதியா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. 65% 35 வயதுக்கு குறைவானவர்கள். அப்படின்னா அந்த இளம் கம்யூனிஸ்டுகள் அவங்க வாழ்க்கையில எத்தனையை இழந்திருப்பார்கள். ஒரு பொன்னுலகம் வேண்டும், இந்தியாவை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து தானே அவங்க அதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விஜய் பின்னால கூட்டத்துக்கு 1.5 லட்சம் பேர் போறாங்க, விசிகா மாநாட்டுக்கு 1 லட்சம் பேர் போறாங்கன்னா இந்த 1.5 லட்சம் பேர் பின்புலத்தை எடுத்துக்கங்க, அந்த 1 லட்சம் பேர் பின்புலத்தை எடுத்துக்கங்க. நம்முடைய மாநாட்டுக்கு வந்த 139 பேரோட பின்புலத்திற்கு ஒரு அங்குலமாவது அருகில் வர முடியுமா? அப்பேற்பட்ட மகத்தான பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக இந்த 24வது மாநாட்டை சந்திக்க இருக்கிறோம். கொடியேற்றி பிரச்சாரம் செய்து முடித்திருப்பீர்கள். அடுத்து 23ஆம் தேதி பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு நினைவு தினத்தன்று செந்தொண்டர் அணிவகுப்பு மாவட்ட வாரியாக நடக்க இருக்கிறது. அடுத்து 6ஆம் தேதி அங்கு நடக்கிற பொதுக்கூட்டத்திற்கு லட்சக்கணக்கில் வர வேண்டும். மற்றவங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு கோடிக்கணக்கில் செலவழிச்சு காசு கொடுத்து அழைத்து வருகிறார்கள். மாற்று அரசியல், மாற்று கொள்கை என்று பேசுகிற நாம் கூட்டம் சேர்ப்பதிலும் ஒரு மாற்று பாதையை தான் பின்பற்ற வேண்டும். அந்தந்த தோழர்கள் குடும்பத்தோடு வர வேண்டும், குடும்பத்தோடு வர வேண்டும். ஒரு கட்சி உறுப்பினர்னா 1+1 கட்சி உறுப்பினருடைய இணையர். ஆண் கட்சி உறுப்பினராக இருந்தால் மனைவியை கூட்டுவாங்க, மனைவி கட்சி உறுப்பினராக இருந்தால் கணவரை அழைத்து வரட்டும். முடிஞ்சா 1+2 1+3 ஆக்குங்க. அது குழந்தைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், வர்க்க வெகுஜன அமைப்பினுடைய முன்னணி தோழர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அரசியல் எதிரிகளா கூட இருக்கலாம். வந்துதான் பாருங்களேன், உங்க கூட்டத்துல என்ன பேசுறாங்க, எங்க கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்னு பாருங்க என்று அவர்களை அழைத்து வரலாம். ஒரு 15,000 பேர் பங்கெடுக்கக்கூடிய, 25,000க்கு பிளான் பண்ணி இருக்கோம், பங்கெடுக்கக்கூடிய செந்தொண்டர் பேரணி மதுரையை குலுக்க இருக்கிறது. அந்த மதுரை குலுங்குகிற குலுக்கலில் புதுக்கோட்டைக்கும் ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனவே செந்தொண்டர் அணிவகுப்பு, செந்தொண்டராக வருபவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இப்ப எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு, வயதானவர்களுக்கு ஆசை இருக்கலாம், வேணும்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு தனியா கூட ஒரு செந்தொண்டர் பேரணி நம்ம நடத்திக்கலாம். ஆனா இந்த பேரணியில இளைஞர்கள், இளம் பெண்கள் மிடுக்காக வர வேண்டும். கூட சீருடை என்ன அப்படின்னு பேசினாங்க. ஆண்களுக்கு என்ன சீருடையோ அதுதான் பெண்களுக்கும். 2 பேரும் அந்த சீருடை போடட்டும், ஒன்னும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி உள்ள அரங்கத்துக்குள்ள தொண்டர்களாக இருப்பவர்கள், ஆண்கள் வந்து ரெட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும், பெண்கள் என்ன பண்ணலாம், என்ன கலர் புடவை, என்ன கலர் பிளவுஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. புடவையே கூடாதுன்னு நான் சொன்னேன். அடுத்தது வந்து அப்ப சுடிதார் போடலாமான்னாங்க. சுடிதார் போடுறவங்க சுடிதார் போடட்டும், அல்லது நாங்க பேண்ட் ஷர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்றவங்க பேண்ட் ஷர்ட் போட்டு பெண்கள் அந்த அரங்கத்தில் தொண்டர்களாக பணியாற்ற வேண்டும். இதை நான் சொன்ன உடனே அடுத்தது அந்த தோழருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. புடவை தவிர வேற எதையும் கட்ட மாட்டேன்னு யாராவது சொன்னா அவங்களோட ஃபோன் நம்பரை எனக்கு கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த புடவையை சுத்திக்கிட்டு அங்க வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு தண்ணி கொடுக்க தடுமாறிக்கிட்டு வேகமா நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ அந்த மாநாட்டிலையாவது எல்லாரும் ஃப்ரீயா இருப்போம், மற்ற நேரத்துல எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. குறைஞ்சபட்சம் தொண்டராக இருக்கும்போது, செந்தொண்டராக இருக்கும்போது நம்முடைய பெண்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால மிக எழுச்சியாக, மிகச் சிறப்பாக அந்த மாநாடு நடக்கணும். உங்களுடைய பங்களிப்புங்கிறது இருக்கணும். அகில இந்திய மாநாடுனா வெறும் கூடி கலைகிற மாநாடு அல்ல, மற்ற கட்சி நடத்துற மாநாடு மாதிரி இல்லை. அகில இந்திய மாநாட்டுல நாம் உருவாக்குகிற அரசியல் லைன், அரசியல் உத்தி என்பது சிபிஎம் உறுப்பினர்களுக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த முற்போக்கு சக்திகளுக்கும் இயக்கங்களுக்கும் வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கமாக நிச்சயமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.